லவ் சீன்ஸ் தானே. அந்த லவ் சீன் நினைச்சாலே வெறி ஆகுதுண்ணா. லவ் சீன்ஸ் நல்லா ஆகுது. என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக எஃபர்ட் போடுறான், அது புரிஞ்சிக்காம நிறைய பொண்ணுங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் கஷ்டமே. வெறி ஆகுதுண்ணா. ஒரு பொண்ணு பையன் கஷ்டப்படுறான் ஒரு பொண்ணுக்காக, அதை விட்டுட்டு பொண்ணு போயிட்டு நீ என்ன லவ் பண்ணாத, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கணும்னா பொண்ணுங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் பையன் கஷ்டப்பட்டாலும் பொண்ணுங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதானே வேற ஒரு வருத்தம். எனக்கு கேட்டா இருந்துச்சு, அதான் சொல்றாங்க. கத்துறேன் நானு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. கங்குவா சரியா போல, சூர்யாக்கு ஏதாவது கம்பேக் கிடைக்குமா? கங்குவா நல்ல படம் தான். அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்லயே முடிச்சிட்டாங்க படத்தை. ஆனா அதை விட இந்த படம் நல்லாவே இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் லவ் சீன்ஸை கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சு கொண்டு வந்து அது செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபைட் சீன்ஸோட லவ்வை கலந்து கிளைமேக்ஸ். ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மொக்கையா முடிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் வருத்தம். அப்புறமேல்ட்டு வந்து நிறைய பேர்லாம் சாங்ஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாம் வைப் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கட் பண்ணி டைலாக் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பவும் கட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கண்ணாடி பூவை சாங்க்கு நல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. மெயினான லிரிக்ஸ்லாம் வரப்போ கட் பண்ணி அந்த சாங்கை ஃபேட் அவுட் பண்ணி வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பேக்ரவுண்ட்ல பேசுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முழுசா விடல, அது கொஞ்சம் வருத்தம். அதுக்கப்புறம் சூர்யாவோட ஆக்டிங் ஓவராலா நல்லா இருந்துச்சு. போன படத்துக்கு இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. 6 பேக்ஸ் எதிர்பார்த்தோம், ஆனா அவருடைய குட்டி தொப்பையை காமிச்சிட்டாங்க. இதுல கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்காரு, நல்லா இருந்துச்சு. இப்போ இது லவ் சீன்ஸ் தான் எப்படி செட் ஆயிருக்கா, கனெக்ட் ஆயிருக்கு? மெயினாவே லவ் சீன்ஸ் வந்து இப்போ இருக்க இந்த பசங்க எல்லாம் பார்க்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க அந்த பொண்ணுங்கலாம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு பையன் நம்மளுக்காக எஃபோர்ட் போடுறான் அப்படின்னா அந்த எஃபோர்ட் எல்லாமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சைட்ல இருக்கிறது மட்டும் தான் யோசிப்பாங்க. பசங்க சைட்ல அவன் எதுக்காக இந்த எஃபோர்ட் நம்மளுக்காக போடுறான், என்ன அவன் எந்த நிலைமையில இருந்து நம்மளுக்காக இந்த எஃபோர்ட் போடுறாங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவர் சூர்யா வந்து ஒரு கிட்ட நிலைமையில இருப்பாரு. இந்த அக்காவை பாக்குறதுக்காக ரொம்ப டஃப் எடுத்து போவாரு. அதை அந்த அக்கா புரிஞ்சுக்க மாட்டாங்க, லாஸ்ட்ல புரிஞ்சுப்பாங்க நீ எனக்காக இவ்வளவு பண்ண அப்படின்றது. அந்த மாதிரி வந்து அதே போல லவ்ல வந்து என்னைக்கும் சான்ஸ் தருது. இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் தப்பு பண்ற மன்னிச்சுட்டேன்னு சொல்லி எத்தனை டைம் வேணா மன்னிக்கலாம். உண்மையான லவ் இருந்தா எத்தனை டைம் வேணாலும் ஏத்துக்கலாம். வேற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் இருந்து மூவ் ஆயிடலாம் அப்படின்றத டக்குன்னு இந்த அக்காவும் உடனே மூவ் ஆவாங்க, சூர்யா உடனே மூவ் ஆனவர் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு அந்த இடத்துல மோட்டிவேஷன் இருந்துச்சு. லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க பார்த்தாங்கன்னா மோட்டிவேட் ஆவானுங்க. டீப்பாக பார்க்கணும் படத்தை. சும்மா மேலோட்டமாக நான் படத்துக்கு வந்தேன், நானும் வந்து படத்துக்கு வந்து பார்க்கக்கூடாது. எல்லா சீன்ஸையும் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு டீப்பாக பார்க்கணும், வித் மீனிங்கோட பார்க்கணும். மீனிங்கோட தான் எடுத்திருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 2 டைம் ஃபைட் பண்ணுவார், அது எதுக்காக பண்ணுறாருன்னே தெரியாது. சும்மா இவர் வருவார் அடிப்பாருன்றதுக்காக அடிக்க விடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது அவர் ஃபைட் பண்ணுறது வந்து அவங்க எண்ணத்துக்காக ஃபைட் பண்ணுவார். அது வந்து வேற லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் சீன் தான் வேற லெவல் இருக்கும். ஓவரால் குட் மூவி. நான் வந்து 10க்கு 9.5 தருவேன். எனக்கு வந்து குட் மூவி. நல்லா இருக்கு. அவரு அந்த டபுள்எக்ஸ், அந்த ஜிகிரன் டபுள்எக்ஸ் பண்ணாங்க, அதோட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மற்றபடி சூப்பராக இருக்குது. வில்லன் தான் எல்லா இதுலேயும் இந்த ரொம்ப காமெடியாக காட்டிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படமும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. மற்றபடி படம் உட்காந்து பார்க்கலாம். இல்லை, நிறையா சாங்ஸை வந்து இப்போ கட் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஆடலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனாங்க, அது கட் பண்ணிட்டு நடுவில் சீன் அவர் அந்த சைடில் நம்ம விக்ரம் படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கும், ஆனால் பாதியிலே முடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் முடிச்சிருக்காங்க. வடச்சென்னை மாதிரி அப்படியே முடிச்சிட்டாங்க, ஒரு ஃப்ளோலேயே முடிச்சிட்டாங்க ஒரு சாங்கு. அந்த வைப் வந்து நம்மளால, அந்த சாங்க்கான வைப் வந்து நம்மளால கொண்டாட முடியல, அவ்வளோதான். அது கொஞ்சம் இருக்கு நல்லாவே இருக்கு. அந்த ஒரு பொண்ணுக்கோசம் தான் அந்த தீவுக்கே போவார். அங்கே போன வாட்டி தான் உண்மையே தெரியும் அவருக்கு. நம்ம டபுள்எக்ஸில் பார்த்த மாதிரி தான் அந்த உண்மை. அங்கே போன வாட்டி தான் அவர் ஹீரோவால தான் உள்ளே போவார் அந்த படத்தில். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு விஷயத்துக்கோசம் தான் உள்ளே போகிறாரு. அப்புறமேட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறத எல்லாரும் தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு பழி வாங்குறது தான் அதுதான் கதை. வேற ஒன்று. அவர்லாம் செம்ம ஹீரோ. அது இந்த படத்தில் ரொம்ப டம்மியாக காட்டினாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். அவர் அப்பையிலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாம் டம்மியாக கட்டு. ஆமாம், பெருசாக ஸ்கோப்லாம் கொடுக்கல. அவர் சூப்பர் ஆக்டர், அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் தான். ஏன்னா சூர்யா படமாக இருந்தால் கங்குவா இன்னாரும் கொண்டாடி இருப்பாங்கல்ல எல்லாரும், அதனால இதில் பிடிச்சிட்டாரு, கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்பேக் வேற மாதிரி கொடுத்துருக்கணும். பெரிய கம்பேக் இல்லைனாலும் இது நார்மல் கம்பேக். அந்த ஒரு ரிவீல் பண்ணுவாங்க, ஒரு கதையை ரிவீல் பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் ட்விஸ்ட். மற்றபடி கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து பார்த்தோம்னா டிஃபரெண்டா முடிப்பாரு அப்படின்னாங்க. இதுல என்ன மாதிரி ப்ரோ டிஃபரன்ஸ்? அதை நீங்க படத்தை பத்தி சரிங்கவங்க, அதை படத்தை பார்த்துட்டு எமோஷனலா வெளியே வரணும். அது ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க.
சிரிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அந்த எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகும். ஆக்ஷன் படமா இல்ல ஃபுல்லா ஆக்ஷன் தான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே லாஸ்ட் வரையுமே ஆக்ஷன் மட்டும்தான். இப்போ இந்த படத்துல லவ் லாஃபர் வார் அப்படின்னு 3 சொல்றாங்க. இது என்ன bro இந்த படத்துல வளர்க்குறீங்க? லாஃப் மட்டும்தான் அதிகமா இருக்குது, லவ் அந்த அளவுக்கு இல்லை. அதனால நீங்க ரொம்ப லவ்வா இருந்துச்சுன்னா சூர்யா ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா போகலாம். மற்ற நார்மல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சில பேர் வந்து என் பின்னாடியே வந்து திட்டிகிட்டே தான் வந்தாங்க. அது ஒரு மாதிரி சிரிப்பை வச்சு இவ்வளவு பெரிய படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் முடிச்சிட்டாங்க. எஸ்ஜே ஐ மீன் சூர்யாக்கோசரம் பார்க்கலாம், கண்டிப்பா அந்த நடிப்பா இருக்கான அவருக்கோசரம் பார்க்கலாம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம், அந்த அளவுக்கு மொக்கலாம் இல்லை, நல்லாவே இருக்கு. இல்ல படத்துல வந்து வயலன்ஸ் இது மாதிரி க்ளோரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் இருக்கும். அது நீங்க நாம அதெல்லாம் இப்ப நார்மல் ஆகி போச்சு. அதனால பார்க்கலாம் உட்காந்து. என்னைக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 6.5 கொடுப்பேன். படம் சூப்பர்ண்ணே, வேற லெவல்லாம். அப்படியா? கங்குவா சரியா போலன்னாங்க, அது ஏதோ கங்கோ நல்லதானா படம் இருந்துச்சு. அதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா அதை கத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் கத்துறதோட அந்த நெருப்பு எல்லாம் விட்டாங்க, அதனே கஷ்டம். என்ன புரியலாம்? அதுக்கு கம்பேக் கிடைக்கும். சூப்பர் கம்பேக் தான். அந்த படம் நல்லா தான், ஆனா அந்த படத்தோட சூப்பரா இருந்துச்சு படம். ரெட்ரோ எதிர்பார்த்ததுக்கு வருதா? கரெக்டான வருது, ஆனா கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ், பிஜிஎம்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். அது வந்து பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ற படம் தான், சூப்பரா இருக்கு படம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக், பிஜிஎம், சாங்ஸ், ரெண்டே சாங்ஸ் தான். கடைசி ஒரு சாங் இருந்துச்சு, அந்த சாங் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரான படம் தான். லவ் சீன்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா பசங்களுக்கும் பார்த்தோன்னா சூப்பரா இருக்கும். ஓவரால் குட் மூவியா? குட் மூவி, சூப்பரான படம். 10க்கு ரேட்டிங் எங்க கொடுக்கலாம்ண்ணா. எனக்கு அந்த 1% என்ன வச்சுக்கோங்களேன், பண்டை வளவலன்னு போயிட்டு இருக்கு. அதனால நல்லா இருந்துச்சு படம், சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ, ஒன் டைம் வாட்ச். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? இல்லை கொஞ்சம் பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. காமெடிலாம் காமெடி அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா சண்டை தான் அதிகம் இருக்கு. என்ன பண்ணி இந்த படம் இன்னும் பெட்டரா வந்துருக்கு? என்ன கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? அது சூப்பர் சூப்பர். எப்படி பண்ணிருந்தீங்க? அவங்களுக்கு ஸ்கோப் வந்து கம்மி தானே, கதை ஸ்கோப் கம்மி தான். சூர்யாவுக்கு தான் ஸ்கோப் அதிகம். அடுத்த பாட்டு லீடு கொடுத்துருங்க. இல்ல இதோட முடிச்சிட்டாங்க. சூரியன் டபுள் ஆக்டா இல்ல இல்ல சிங்கிள் தான். நிறைய கெட்டப்ல வர மாதிரி இருக்கு. இல்ல சிங்கிள் தான் ப்ரோ, சிங்கிள் தான். கதை எது மாதிரி பேஸ் பண்ணி போகுது? என்ன ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி தான் ப்ரோ, அந்த டபுள் எக்ஸ் இருக்கணும் அதே மாதிரி தான். அந்த கான்செப்ட் தான். நல்லா இருக்கா? இல்ல அது கம்மி தான். லவ் சீன் கொஞ்சம் எல்லாம் ஃபைட் சீன்ஸ்லாம் பாக்குறதுக்கு ஃபைட்டுக்கு நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்லாம் கனெக்ட் சில இடத்துல சென்டிமெண்ட் வந்து கனெக்ட் ஆகும், சில இடத்துல கனெக்ட் ஆகல. கங்குவாக்கு அப்புறம் ஒரு நல்ல படமா இருக்குமா? இது அவர் ஆவரேஜ் படம் ப்ரோ, ஆவரேஜ் தான். என்னைக்கு ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுக்கலாம்.